Hello kids, this is your science class. Today we will revise about cloths. We already discussed many things about cloths, no? Yes, different kinds of cloths based on seasons. Now, things to remember. First, summer season. During summer season, we wear cotton cloths. Cotton cloths. In winter season, we wear woolen cloths. Woolen cloths. In rainy season, it is our favorite season now. Yes, in rainy season, we wear raincoat, gumboots, and carry umbrella. Yes or no? In rainy season, we wear raincoat, gumboots, and carry umbrella. Next title is care of cloths. Care of cloth means நம்ம கிளாத்தை எப்படி சேஃபாக வச்சுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we should always wear clean cloths. நம்ம எந்த மாதிரி கிளாத்ஸை வேர் பண்ணணும்? க்ளீனான கிளாத்ஸை தான் வேர் பண்ணணும். நெக்ஸ்ட், clean and iron cloths make us look neat and smart. எஸ், அயன் பண்ண கிளாத்ஸை போட்டால் எப்படி இருப்போம்? பார்க்க நீட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருப்போம். எஸ், அயன்டு கிளாத்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன? ப்ரெஸ்டு கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் we should take good care of our clothes and not spoil them. நம்ம என்ன பண்ணணும்? கிளாத்ஸ் மேலே குட் கேர் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸ்பாயில்னா என்ன? கிழிச்சிடக்கூடாது, ஏதாவது போர் பண்ணக்கூடாது, ஆயிலோ வாட்டரோ எதுவும் போர் பண்ணாமல் we are take good care of our clothes. Next, keep our clothes on a shelf or in a cupboard. ட்ரெஸ்ஸஸை எங்கே வைக்கணும்? எஸ், செல்ஃபில் வைக்கணும், ஏன்னா கபோர்டில் வைக்கணும். நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். கீப் யுவர் கிளாத்ஸ் அவே ஃப்ரம் இன்செக்ட்ஸ் அண்ட் மைஸ். கிளாத்ஸை இன்செக்ட்ஸ் பூச்சிக்கிட்ட இருந்து, மைஸ் எலிக்கிட்ட இருந்துலாம் நம்ம சேஃபாக தள்ளி வச்சுருக்கணும். கபோர்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அதர்வைஸ் we are using naphthalene balls. naphthalene balls-னா என்ன? எஸ், பாச்சை குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ naphthalene balls-ஐ நம்ம கபோர்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணால் இன்செக்ட்ஸ், மைஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்மளோட கிளாத்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, and then do not touch your clothes with dirty hands. அழுக்கு கையோட நம்மளோட ட்ரெஸ்ஸை டச் பண்ணலாமா? No, do not touch your clothes with dirty hands. So we should take more care of our clothes. Okay children, do you know ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்குது. எஸ், many countries have a special dress called the national dress. National dress, NATIONAL, national dress, 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 national dress. The most popular dress in India is sari. SAREE, sari. இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் ட்ரெஸ் என்ன? எஸ், சாரி. நெக்ஸ்ட், த நேஷ்னல் ட்ரெஸ் ஆஃப் ஜப்பான் இஸ் கிமோனோ. KIMONO, கிமோனோ. ஜப்பான், JAPAN, ஜப்பான். ஸோ கிமோனோ இஸ் த நேஷ்னல் ட்ரெஸ் ஆஃப் ஜப்பான். ஓகே, ஜப்பானோட நேஷ்னல் ட்ரெஸ் என்ன? கிமோனோ. KIMONO, கிமோனோ. வெரி குட். நெக்ஸ்ட், த நேஷ்னல் ட்ரெஸ் ஆஃப் சைனா இஸ் ஹான்ஃப். HANF.
F-U, Hanf. The national dress of China is Hanf. H-A-N-F-U, Hanf. China would national dress in Hanf. Very good. So, Hanf is the national dress of China. Very good. What is this? Yes, this is a skirt. S-K-I-R-T. Skirt. யார் skirt wear பண்ணுவா? Girl or boy? Yes, girl only wear skirt. Very good. But men also wear skirt. Yes, dear. Do you know? Men too wear skirts. In Scotland, men wear skirts called kilts. K-I-L-T-S. Kilts. Yes, dear. ஸ்காட்லாண்டில் இருக்க மென்ஸ் எல்லாம் என்ன வியர் பண்ணிக்கிறாங்க? ஸ்கர்ட்ஸை வியர் பண்ணுறாங்களாம். அந்த ஸ்கர்ட்ஸுக்கு நேம் என்ன? கில்ட்ஸ். K-I-L-T-S. Kilts. It's very interesting, no? Next, people of different states of India wear different kinds of clothes. இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குல்லப்பா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் we are wearing different kinds of clothes. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டைப்பில் ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. Now you listen carefully this slide. Here different types of dresses are there, no? Now name the states to which these dresses belong. Okay? இந்த 4 மெம்பர்ஸும் என்னென்ன ஸ்டேட்னு பார்க்கலாமா? எஸ், he is Punjab. P-U-N-J-A-B. Punjab. Next, this dress is Kashmir. K-A-S-H-M-I-R. Kashmir. What is the next one? Yeah, Maharashtra. M-A-H-A-R-A-S-H-T-R-A. Maharashtra. இந்த மாதிரி ட்ரெஸ் எங்கே வியர் பண்ணுவாங்க? இன் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட், திஸ் இஸ் ராஜஸ்தான். எஸ், R-A-J-A-S-T-H-A-N. Rajasthan. This is Kerala. K-E-R-A-L-A. Kerala. Next one is Odisha. O-D-I-S-H-A. Odisha. This one, yes, Tamil Nadu. T-A-M-I-L-N-A-D-U. Tamil Nadu. Let us start an activity. Okay, children? Here, Sharmi has 3 separate sections in her cupboard. These are summer section, winter section and rainy day section. ஷர்மிங்கிற பொண்ணு அவளோட கபோர்டில் 3 செப்பரேட் செக்ஷன்ஸை வச்சுருக்காங்க. என்னென்ன? சம்மர் செக்ஷன் ஒன்று, வின்டர் செக்ஷன் அண்ட் அனதர் ஒன் ரெய்னி டே செக்ஷன். 3 செக்ஷன்ஸாக அவங்க கபோர்டை செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. யார்? ஷர்மி. வெரி குட். பட் ஷர்மிஸ் கிளாத்ஸ் ஆர் மிக்ஸ்ட் அப் இன் ஹர் ரூம். அவளோட ரூமில் எல்லா கிளாத்ஸும் மிக்ஸ் ஆகி போயிடுச்சு. ஓகே, நவ் ஹெல்ப் ஷர்மி clean her room and put her clothes away in the correct section in her cupboard. அவளோட கபோர்டில் கரெக்ட் செக்ஷன்ஸில் கரெக்டாக அவளோட க்ளாத்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஹெல்ப் பண்ண போகிறோம். எஸ், த செக்ஷன்ஸ் ஆர் சம்மர், வின்டர் அண்ட் ரெய்னி டே செக்ஷன். ஒன்ஸ் ஐ ரீட் வித் ஸ்பெல்லிங். பூட்ஸ். B-O-O-T-S. Boots. Pants. P-A-N-T-S. Pants. Umbrella. U-M-B-R-E-L-L-A.
BRELLA. Umbrella. Gumboots. 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 Muffler. 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 Skirt. 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 T-shirt. T-shirt. SHIRT. T-shirt. Sweater. 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 Shirt. 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 Frock. 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 Shorts. 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 Raincoat. 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 Jacket. 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 ஃபஸ்ட்டு இப்போ என்ன அரேஞ்ச் பண்ணுற போகிறோம், சம்மர் கபோர்டை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, த ஃபஸ்ட் ஒன் இஸ் பூட்ஸ். BOOTS. Boots in summer? No. Pants? No. Umbrella? No. Gumboots? Also no. Next, muffler? No. Skirt? Yes, we wear skirt in summer. So take skirt and arrange in summer section. Very good. Next, T-shirt. Yeah, T-shirt also wear in summer, no? So take T-shirt and arrange in summer. Next, sweater. No. Then shirt. No. Next, frock. Yes, we wear frock in summer. Now you take frock and arrange in summer. Very good. Next, shorts. Yes, we wear shorts in summer, no? So take shorts and arrange in summer section. Very good. Raincoat? No. Jacket? No. So now we arranged the summer section. Next, winter section. First, boots. Yes, we wear in boots, no? In winter season we wear. Next, pants. Yes, pants also wear in winter. Next, umbrella. No. Then gumboots. No. Next, muffler. Yes, we wear in winter season. Then sweater. Yes, sweater also we wear in winter season. Next, shirt. Shirt also we can wear in winter season. So take and write in winter section. Raincoat? No. Jacket? No. Yes, now we finished winter section also. Next section is rainy day section. Remaining, what are the things? Umbrella. Yes, we can carry the umbrella in rainy season. Next, gumboots. Yes, gumboots also wear in rainy days. Next, raincoat. So raincoat is important, no, during rainy season? Yes. Next, jacket. Yes, jacket also we wear in rainy days, no? So take and place in rainy section. Rainy section also finished. Good job, children. So 3 sections are there: summer, winter and rainy day section. So Sarmish cupboard sections are arranged by us, like
summer, winter and rainy day section. Children, every year you outgrow your clothes. நீ வருஷம் வளர்ந்துட்டே தான் போவ. ஆமாம் தானே? நீ சின்ன பையனாக இருக்கும்போது வாங்கின ட்ரெஸ்ஸு இப்போவும் உன்னால் போட முடியுமா? No, we can't wear it. Every year you outgrow your clothes. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுவ? Ask your parents or elders what they do with those clothes. அந்த clothes எல்லாம் என்ன பண்ணணும்? Yes, you can give them to an orphanage or to some poor children. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆர்ஃபனேஜுக்கோ இல்லை புவர் சில்ட்ரன் ஏழை குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையோ அவங்களுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, ORPHANAGE ஆர்ஃபனேஜ். ஆர்ஃபனேஜ்னா என்ன? An orphanage takes care of children who have no parents. யாருக்கெல்லாம் எந்த குழந்தைக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இல்லையோ அந்த குழந்தையெல்லாம் எடுத்து ஆர்ஃபனேஜில் இருக்கவங்க தான் டேக் கேர் பண்ணுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க? அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆர்ஃபனேஜ். ஓகே ஓகே சில்ட்ரன், let us start word puzzle. Now you solve the word puzzle. Okay, first question, we use these during the rainy season. Rainy seasonல இந்த திங்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன்? எஸ், அம்பர்லா. UMBRELLA, அம்பர்லா. நெக்ஸ்ட் ஒன், raincoat. Very good. RAINCOAT, raincoat. Again the first question, we use these during the rainy season. Two answers, umbrella and raincoat. UMBRELLA, umbrella. Next, raincoat. RAINCOAT, raincoat. Next, second question, we wear this when we go to school. ஸ்கூல் போகும்போது என்ன போட்டுட்டு போவோம்? என்னப்பா வியர் பண்ணுவோம்? எஸ், யூனிஃபார்ம். UNIFORM, uniform. Very good. Once I repeat the questions. First question, we use this during the rainy season. Rainy seasonல என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ், umbrella. UMBRELLA, umbrella. And raincoat. RAINCOAT, raincoat. Second question, we wear this when we go to school. ஸ்கூல் போகும்போது என்ன வியர் பண்ணுவோம்? எஸ், யூனிஃபார்ம். UNIFORM, uniform. Children, we should help others, no? Yes. Here, Tina is going to school. It's too hot. What will protect Tina from the heat? ஹீட்டிட்டு இருந்து டீனா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? Now we help her go through the maze to find the items. It's very hot, no? So Tina wants what? Yeah, cooling glass and slippers. Next, suddenly it starts snowing. What will protect Tina from the snow? Yes, socks and gloves. Very good. Next, suddenly it starts raining. What will protect Tina from the rain?
Yes, using umbrella and raincoat. You're awesome, children. Next activity is word search. Here, more letters are there. Now you answer to my riddles. Riddle number 1. I am the king of the fruits. Fruitsukalla நான் the king. Who am I? Yes, mango. Very good. Where is mango? Find it. Yes, here. MANGO. Mango. Very good. Now number 2. I am red in color. If you eat me every day, you can keep the doctor away. இது ரெட் கலரில் இருக்கும். டெய்லியும் இது சாப்பிட்டோம்னா டாக்டர்கிட்டயே நம்ம போக தேவையில்லையா? என்னது இது? எஸ், வெரி குட். ஆப்பிள். வேர் இஸ் இட்? ஃபைண்ட் இட், ஃபைண்ட் இட். யா, ஹியர். APPLE. Apple. Now, third one. I am purple in color. I am the king of vegetables. நான் purple கலரில் இருப்பேன். வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் நான் தான் king. Who am I? Yes, brinjal. Find it. Yeah, here. BRINJAL. Brinjal. Now, fourth one. I am sweet in taste. If you eat me a lot, your teeth will get spoiled. என்னோட டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கும். இதை நீ நிறைய சாப்பிட்டீன்னா உன் டீத்தெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். வாட் இஸ் இட்? ஹூ ஆம் ஐ? எஸ், சுகர். வேர் இஸ் இட்? யூ ஃபைண்ட் இட்? எஸ், ஹியர். SUGAR. 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 Now, number 5. I am green from outside and red from inside. I am full of sweet juice. Again my question. I am green from outside and red from inside. I am full of sweet juice. வெளியில் ஃபுல்லாக க்ரீன் கலர், இன்சைடில் ரெட் கலர். கண்டென்ட் ஃபுல் ஆஃப் ஜூஸ். ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ், வாட்டர்மெலன். ஃபைண்ட் த வாட்டர்மெலன் வேர்ட். எஸ், ஹியர். WATER. water. Melon. 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 Water melon. Very good, children. Children, do you get ready for school yourself or do your parents help you? Can you button your shirt by yourself? உன் ஷர்ட்டில் பட்டன்ஸை நீயா போட்டுக்க முடியுமா? No? Okay. Here is an easy way to do it. ஈஸியாக உன் ஷர்ட்டில் பட்டன்ஸை நீயாக போட்டுக்கிறதுக்கு ஹியர் ஐ கிவ் சம் வேஸ். ஓகே. ஸ்டெப் 1. ஸ்டார்ட் அட் த பாட்டம். எப்போவுமே நீ பட்டன்ஸை போட ஆரம்பிக்கும் போது பாட்டம் கீழே இருக்க பட்டன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. வை? ஏன் கீழே இருக்க பட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ஏன்னா ஸ்டார்ட் வித் த லோயர் பட்டன். These are easier to do as you can see the button and the button holes. நெக்ஸ்ட்டு நீ போட போகிற பட்டனை ஈஸியாக நீ வியூ பண்ணணும், ப்ளஸ் பட்டன் ஹோல்ஸ் உனக்கு வியூ ஆகணும் அப்படின்னா யூ ஸ்டார்ட் வித் த லோயர் பட்டன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த லோயர் பட்டன் அண்ட் கிராப் இட். கிராப்னா என்ன? கேட்ச் பண்ணிக்கணும். லோயர் பட்டனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிக்கணும். எப்படி ஹோல்ட் பண்ணணும்?
Hold the button with by your thumb, first finger and middle finger. So 3 fingers use பண்ணி பட்டனை hold பண்ணணும். Thumb, first finger and middle finger. 3 fingers வச்சு buttons hold பண்ணிக்கணும். Okay. Next step is push the button through the button slot. So 3 fingers use பண்ணி பட்டனை button slotக்குள்ள push பண்ணணும். Okay, button slotனா என்ன? button hole தான் button slotனு சொல்லுவாங்க. Okay, by using 3 fingers push the button through the button slot. Step 5 is now work your way up one button. So use the same way, இதே way யூஸ் பண்ணி lower buttonக்கு மேலே இருக்க பத்தியா அந்த பட்டனை button holeக்குள்ள push பண்ணுங்க. Okay, children, one at a time till all the buttons are fastened. எல்லா பட்டன்ஸையும் நம்ம போட்டு முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பட்டனாக தான் நம்ம பட்டன் ஹோல்குள்ளே புஷ் பண்ணணும். ஓகே, that's all. Now you can button your shirt by yourself, no? Yes, very good. Okay children, let us start book exercise revision. Activities எல்லாம் முடிச்சாச்சு. Now we will start book exercise revision. Now you take EVS book, page number 68. 68. Very good. The first pattern is tick the correct option. Tick the correct option. The first question is, we get woolen cloths from. Options are cotton plant, sheep, silkworm and tulasi plant. Where we get woolen cloths from? எங்கிருந்து நமக்கு woolen cloths கிடைக்குது? Cotton plant? No. Sheep? Yes, we get woolen cloths from sheep. Now tick the B option. Sheep. 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 Second question. In which room does your mother cook meals for you? Again my question. In which room does your mother cook meals for you? எந்த ரூமில் அம்மா உனக்காக சமைச்சு தருவாங்க? Cook. Where we cook? Options are drawing room, bedroom, kitchen and dining room. எங்கே மம்மி சமைப்பாங்க? Drawing room? No. Bedroom? No. C option, kitchen. Yes, we cook in kitchen. So tick the C option. KITCHEN. Kitchen. Third question, chips, chocolates, burger and pizza are called. Chips, chocolate, burger and pizza இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? Options are healthy food, junk food, energy giving food and milk food. So chips, chocolate, burgers and pizza இதெல்லாம் healthy food? No. Junk food? Yes, B option, junk food. Tick the B option. JUNK, junk food. FOOD, food, junk food. Fourth question, this food makes our bones and muscles strong. Again my question, this food makes our bones and muscles strong.
இந்த ஃபுட்டு நம்மளோட போன்ஸையும் மசில்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் மில்க், bread, chapati and apple. Which one makes our bones and muscles strong? Option milk. Very good. Milk contains lot of calcium. Yes or no? So milk makes our bones and muscles strong. So tick the A option, milk. MILK, milk. Once I read this pattern with answer, okay? Listen carefully. First question, we get woolen cloths from sheep. SHEEP, sheep. Second question, in which room does your mother cook meals for you? Answer, kitchen. KITCHEN, kitchen. Third question, chips, chocolates, burger and pizza are called? Answer, junk food. JUNKFOOD, junk food. Fourth one, this food makes our bones and muscles strong. Answer, milk. MILK, milk. Now you take page number 69. Fifth question, to grow and remain healthy we need, நம்ம வளர்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? ஆப்ஷன்ஸ் ஆர் clothes, house, food and vehicle. ஸோ நம்ம வளர்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் என்ன தேவைப்படுது? clothes? No. House? No. Food? Yes. We need food to grow and healthy, no? So tick the C option, food. FOOD, food. Next pattern is choose the correct word from the box and fill in the blanks. The words are windows, WINDOWS, windows. Cloths, CLOTHES, cloths. Energy, ENERGY, energy. House, HOUSE, house. Drawing, DRAWING, drawing. Doors, DOORS, doors. First question, we need dash to cover our body. நம்ம பாடியை கவர் பண்ணிக்க என்ன தேவை? Windows? No. Clothes? Yes. We need clothes to cover our body. Now write the word clothes on the dash. CLOTHES, clothes. Now the second question, a dash protects us from heat, cold, rain and enemies. Options, windows, energy, house, drawing or doors. Yes, answer is house. Now write the word on the dash. House, HOUSE, house. Now the third question, we entertain our guests
in the dash room. எந்த ரூமில் கெஸ்ட் வந்தால் நம்ம என்டர்டைன் பண்ணுவோம்? Yes, drawing room or living room. Here option is drawing room only there. Yes or no? Now take the answer and write on the dash. Drawing room. D-R-A-W-I-N-G. Drawing. Room. R-O-O-M. Room. Room is already there. Okay. Now fourth question. Dash and dash in the house allow fresh air to come in. நம்ம ஹவுஸ்க்குள்ள ஃப்ரெஷ் ஏர் வரதுக்கு அலோ பண்ணுறது எது எது? ஆப்ஷன்ஸ் யா விண்டோஸ் அண்ட் டோர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் ஆர் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ். Write the answers in correct places. Okay. Windows. W-I-N-D-O-W-S. Windows. And doors. D-O-O-R-S. Doors. So windows and doors in the house allow fresh air to come in. Now the fifth question. Food gives us dash to work and play. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ப்ளே பண்ணுறதுக்கும் ஃபுட்டு நமக்கு என்ன கொடுக்குது? எஸ் எனர்ஜி. Now take the answer and write on the dash. Okay. E-N-E-R-G-Y. Energy. Once I read the question with answers. Okay. First question. We need dash to cover our body. Clothes. C-L-O-T-H-E-S. Clothes. We need clothes to cover our body. Second question. A dash protects us from heat, cold, rain and enemies. House. H-O-U-S-E. House. A house protects us from heat, cold, rain and enemies. Third question. We entertain our guests in the drawing room. D-R-A-W-I-N-G. Drawing. Fourth one. Windows and doors in the house allow fresh air to come in. Windows. W-I-N-D-O-S. Windows and doors. D-O-O-R-S. Doors. Windows and doors in the house allow fresh air to come in. Now the fifth one. Food gives us energy to work and play. E-N-E-R-G-Y. Energy. Food gives us energy to work and play. Very good. Now the next pattern. True or false. The first question. We need clothes to wear. Answer is true. Yes, we need clothes to wear, no? So answer true. T-R-U-E. True. Second question. We need a house to live in. We need a house to live in. நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு வீடு தேவையில்லையா? So answer is yes, true. T-R-U-E. True. Third question. We should eat stale vegetables and fruits. ஸ்டேல்னா என்ன? கெட்டு போன, அழுகி போன. ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ஃபால்ஸ். ஸ்பெல்லிங் F-A-L-S-E. False. Fourth question. We wash our clothes in the bathroom. We wash our clothes in the bathroom.
நம்ம பாத்ரூமில் தான் கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், இட்ஸ் ட்ரூ. ஸ்பெல்லிங் TRUE, true. So children, book exercise also revised in this lesson. Yes or no? So read yourself. Okay children? Okay. Bye bye. Thank you.